ஒரு 41 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல தான் யாருமே நம்பிக்கை வைக்காத ஒரு டீம், ஏன் எல்லாரும் கலாச்ச ஒரு டீம்னு கூட சொல்லலாம். கிரிக்கெட்ல யாரும் அண்டர் டாக்ஸ் வீக் டீம் அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு நாள்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களால தான் ஜெயிக்க முடியும்ட்டு அந்த டீம் ப்ரூவ் பண்ண நாள். நான் யாரை பத்தி பேசுறேன்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், 41 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட இந்தியன் டீம் முதல் வேர்ல்டு கப்பை வின் பண்ணது இன்னைக்கு தான். அந்த 1983 வேர்ல்டு கப் வின்னுக்கு அப்புறமா நம்ம இந்தியன் கிரிக்கெட்டில் எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி வந்துச்சுன்ட்டு நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. அப்படியே ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 41 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஹேஸ் ரீக்ரியேட்டட் த ஹிஸ்ட்ரி. ஒரு ஆஸ்திரேலியா, ஒரு நியூசிலாந்து, அந்த மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் டீம்லாம் இந்த வேர்ல்டு கப்லேருந்து எலிமினேட் பண்ணிட்டு இப்போ ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல்ஸ்க்கு ரீச் ஆயிருக்காங்க. இன்னைக்கு காலையில் நடந்த மேட்ச் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எவர் மேட்சாக கண்டிப்பாக இருக்கும். யாராவது நீங்கள் அந்த மேட்சை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணணும். ஈவன் நானும் மிஸ் பண்ணிட்டேன் அந்த மேட்சை. ஏன்னா நான் காலேஜுக்கு போயிட்டுங்க, என்னதான் லைவ் ஸ்கோர்ஸை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தாலும் அந்த மேட்சை வந்து அப்படியே கண்ணால் லைவாக பார்க்குறதுன்றது டெஃபினட்டாக வேறு லெவல் ஃபீலாக இருந்திருக்கும். ரியலி ஐ மிஸ்ட் இட். சரி பரவாயில்ல இருக்கட்டும், நான் பார்க்கலனா என்ன, ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க இல்லைங்க. ஆப்கானிஸ்தான் ஹாஸ் டன் இட். நான் இதை வந்து ஒரு இந்தியன் ஃபேனை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை எலிமினேட் பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அப்படி கிடையவே கிடையாது. நான் ஆஸ் எ கிரிக்கெட் ஃபேனாக எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க இப்போ ஆப்கானிஸ்தான் இந்த ஒரு லெவலில் வந்திருக்கிறத பார்க்குறதுக்கு. யாராவது நம்ம யூடியூப் சேனலில் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு ஆப்கானிஸ்தான் எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. ஸோ ஓகே, இப்போ ஆப்கானிஸ்தான் இந்த ஒரு வின்னை எப்படி பண்ணி செமிஃபைனல்ஸ்குள்ளே போனாங்கன்றதை பார்த்துட்டு வரலாம். ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 20 ஓவரில் வெறும்னே 115 ரன்ஸ் தான் அடித்தாங்க. இந்த மாதிரி ஒரு மஸ்ட் வின், ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி நாக் அவுட் மேட்ச்லாம் வின் பண்ணோன்னா என்னதான் டேலண்ட் திறமை அதெல்லாம் இருந்தால் மட்டும் பத்தாது. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். நம்ம பக்கம் கொஞ்சமாவது லக் இருக்கணும், கொஞ்சமாவது ஒரு அதிர்ஷ்ட காற்று நம்ம பக்கம் அடிக்கணும். ஆப்கானிஸ்தான் பக்கம் காற்று இல்லை, அதிர்ஷ்ட மழையே அடிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு மேட்சை வின் பண்ணதுக்கான ஒரு மெயின் ரீசன் கண்டிப்பாக அந்த மழைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கட்டத்தில் பங்களாதேஷி பேட்ஸ்மேன் ரியலி நல்லா விளையாடிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த 12 ஓவர்ஸில் முடிக்கிற சான்ஸ் கூட அவங்களுக்கு இருந்துச்சு. பட் அந்த மழை வந்து 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 தான் அவங்களோட ஒரு கேம் மைண்ட் செட்டே ஸ்பாயில் பண்ணிடுச்சு. எப்பப்பெல்லாம் மழை பெஞ்சு ஒரு சின்ன பிரேக் அப்புறம் திரும்பி பங்களாதேஷி பேட்ஸ்மேன் வராங்களோ அப்பப்பெல்லாம் விக்கெட் விழுந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரேக் அப்புறம் திரும்பி வரும்போது ஒரு சின்ன லேப்ஸ் இன் கான்சென்ட்ரேஷன் நடக்கும். அது ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் அகெயின் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். குறிப்பாக சொல்லலாம், என்ன தான் ஸ்லோவாக ஆடி இருந்தாலும் ரஹமதுல்லா குர்பாஸ் அடித்த அந்த ஒரு 40+ அண்ட் ரஷித் கான் கடைசியாக அடித்த அந்த ஒரு 3 சிக்ஸஸ் அண்ட் பவுலிங்கில் நவீன் உலக் எடுத்த 4 விக்கெட் அண்ட் ரஷித் கான் எடுத்த 4 விக்கெட் அண்ட் கடைசியாக குலாபுதீன் நைப் பண்ண அந்த ஒரு ஆக்டிங் எல்லாமே ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க இந்த கேமில். உயிரை கொடுத்து விளையாடுவேன் யாராச்சும் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் உண்மையிலேயே உயிரை கொடுத்து விளையாடுறதுனா அது இதுதான். ஜஸ்ட் ரெக்வயர்ட் ரன் ரேட் வெறும் 4க்கு கீழே இருந்துச்சு. பங்களாதேஷ் கிட்ட 6 விக்கெட் இருந்துச்சு. அங்கேருந்து இழுத்து பிடிச்சி மேட்சை வின் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, 3 வாட்டி இல்லை, 1000 வாட்டி கூட சொல்லலாம். ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீம். நான் வந்து வீடியோ எடுக்கல, இது வந்து வாய்ஸ் ஓவர் தான் பண்ணுறேன். பட் இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீமுக்கு தலை வணங்குறேன்ப்பா, நான் தலை வணங்குறேன். ஓகே, கடைசியாக 4 செமிஃபைனலிஸ்ட் தெரிஞ்சிடுச்சு. ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. உங்களோட ப்ரிடிக்ஷன் என்ன? வர சனிக்கிழமை எந்த 2 டீம் ஃபைனல்ஸில் மோதுவாங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ எடுக்காமல் ஜஸ்ட் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணி போடுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அதனால தான். இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பை கைஸ்.